வணக்கம் மக்களே. இன்னைக்கு தஞ்சாவூர்ல தஞ்சம் புகுந்த தளபதி என்னும் புயல். என்ன பார்க்குறீங்க? இன்னைக்கு தஞ்சாவூர்ல தளபதியுடைய ஸ்பீச் அந்த மாரி இருந்துச்சு. சும்மா அப்படியே அனல் பறந்துச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணியிருந்தாரு. இன்டர்நேஷனல் நியூஸ்லேருந்து பிடிச்சி, லோக்கல்ல நடக்கிற எல்லா விஷயத்த பத்தியும், சில அரசியல்வாதிங்க உருட்டுற எல்லா உருட்ட பத்தியுமே அவரு மிக சிறப்பா இந்த முறை கையாண்டுட்டு இருந்தாரு. இதுவரைக்கும் அவருடைய அரசியல் பயணத்தில பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல மீட்டிங் நடத்தியிருக்காரு. அந்த எல்லா மீட்டிங்கோட இந்த மீட்டிங் மிக சிறப்பாக பார்ப்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மீட்டிங்ல விவசாயிங்கள பத்தி ரொம்ப நல்லா அட்ரெஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ, அத பத்தி தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேச போறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு வீடியோ ஒரு கிட்டத்தட்ட 8லேருந்து 9 நிமிஷம் கிட்ட போலான்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க முழுசா பாருங்க. ஏன்னா நெறைய விஷயங்கள டீகோட் பண்ண போறோம். தளபதியோட ஸ்பீச்சா இருக்கட்டும், அவருடைய அந்த வருகிற அந்த விமர்சனங்களா இருக்கட்டும், எல்லாத்த பத்தியும் நம்ம பேச போறோம் இந்த வீடியோ. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காலையிலேருந்து எல்லா சேனல்ஸ்லயும் லைவ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. தளபதி புறப்பட்டுட்டாரு, தளபதி கிளம்பிட்டாரு, விமான நிலையத்துக்கிட்ட போயிட்டாரு, கார்ல ஏறிட்டாரு, வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி அப்படியே நான் ஸ்டாப்பா அந்த ஒரு லைவ் போயிட்டே இருந்தது. அந்த லைவ்ல நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நெறைய கிட்டத்தட்ட அநேகமான ஜனங்கள் அவர பார்க்கணுன்ற ஒரு மிகுதியில அப்படியே ஓடி வராங்க. அந்த வண்டி பின்னாடி அந்த பைக்லலாம் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ தயவு செஞ்சு எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு. தயவு செஞ்சு ஏன் இந்த மாரிலாம் பண்றீங்க? எனக்கு புரியுது உங்களுடைய உணர்வு. உங்க இடத்துல நான் இருந்தாலும் அந்த மாரி தான் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் புரிஞ்சுப்பேன். சூழ்நிலை எப்படி இருக்கு இப்போ? பிகாஸ் என்னன்னா எந்த ஒரு பாயிண்ட் கிடைக்கும்? எந்த ஒரு குறை கிடைக்கும்? அவர அப்படியே போட்டு நசுக்கி அப்படியே புழிஞ்சு எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே காத்துட்டு இருக்காங்க. சின்னதா ஒரு ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட போதும். அந்த பாயிண்ட் அப்படியே ஊதி, அப்படியே பூதாகரமா மாக்கி, அப்படியே தளபதி மேல ஒரு கெட்ட பேர அப்படியே கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு எல்லா மீடியா சேனல்ஸும் ஏன்னா அவங்கலாம் காசு வாங்கிட்டாங்க. அந்த வாங்குன காசுக்கு அவங்க வேலை செஞ்சாகணும். ஸோ, அதனால காத்துட்டு இருக்காங்க கேமரா வச்சுக்கிட்டு. ஆனா இந்த டிவிகே நண்பர்கள் ஏன் இப்படி பண்றீங்க? உங்களுக்கு தெரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்மள சுத்தின்ட்டு? கிட்டத்தட்ட 1 வாரமா பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரே சின்ன ஒரு ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் தான் அது. டைவர்ஸ் நோட்டீஸ் கூட இல்ல. கோர்ட்ல அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அது உண்மையா, பொய்யான்னு கூட இன்னும் இதுவரைக்கும் தெளிவான ஒரு ஆன்சர் கிடைக்கல. பதில் கிடைக்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில அவர 1 வாரமா நல்லா எல்லா மீடியாவும் சன் டிவிலேருந்து புடிச்சு, பாலிமர்லேருந்து எல்லாருமே அவர அந்த அளவுக்கு டிஃபேமிங் பண்ணாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு தானே, உங்களுக்கு பார்க்குறீங்க தானே. அவர் மேல உண்மையிலேயே அன்பு இருக்குன்னா, வண்டி பின்னாடி தயவு செஞ்சு பைக் எடுத்துட்டு வராதீங்க. ரோட்ல ஒரு ஓரமா நில்லுங்க. வண்டி பாஸ் ஆகும். பாருங்க, சந்தோஷப்படுங்க. வேணான்னு சொல்லல. அது ஏங்க உங்க லைஃப்பும் நீங்களும் ரிஸ்க் எடுத்து, அந்த மனுஷனுக்கும் எதுக்கு கெட்ட பேர கொண்டு வரீங்க? போன மீட்டிங்ல கூட அவர் தெளிவா சொன்னாருல்ல. தயவு செஞ்சு யாரும் பின்னாடி வராதீங்க. பைக்ல வராதீங்க. என் வண்டி சைட்ல வராதீங்கன்னாரு. ஏன் சொன்னாரு? உங்க மேல இருக்கிற வெறுப்பு இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்க மேல அவருக்கு வெறுப்பா இருக்கு. அவருக்கும் நாம எப்படி பாசம் வச்சிருக்கோமோ, அதே மாரி அவரும் நம்ம மேல பாசம் வச்சிருக்காரு. அந்த ஒரு அக்கறையில தான் சொல்றாரு. அவருக்கு கெட்ட பேர் வந்துரும்ன்ற ஒரு நோக்கம் இல்ல அந்த மனுஷனுக்கு. நீங்க நல்லா இருந்தா தான் நாளைக்கு அவரு நல்லா இருக்க முடியும். தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த வந்துட்டு இருக்கும்போது பைக்ல ஸ்லிப் ஆயி ஒரு பெண்மணி விழுந்து கிடக்குறாங்க. மூச்சு பேச்சு இல்லாம. இன்னொரு தம்பிக்கு பார்த்தா கால் உடைஞ்சிட்டு இருக்கு. சன் டிவில பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் அத ஃபுல்லா நெகட்டிவ் ஃபேம் பண்ண சன் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் ஃபேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது தப்பு தான். நான் அத என்கரேஜ் பண்ண மாட்டேன். அது சரின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான். ஏன்னா, நீங்க பண்ற அந்த செயலுக்கு என்னன்னே புரியல. கிட்டத்தட்ட அந்த நம்மள சுத்தி எவ்வளோ விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அந்த விமர்சனம் வரும்போது நீங்க இத மறுபடியும் பண்ணும்போது சத்தியமா சொல்றேன். ஆஸ் எ டிவிக்கு சப்போர்ட் பண்ற நானா, ஒரு விஜய நான் விரும்புற ஒரு பையனா, எனக்கும் ரொம்ப அது நெருடலா இருக்குன்னு தான் சொல்லணும். தயவு செஞ்சு இன்னும் வருகிற நாட்கள்ல ஏன்னா எலக்ஷனுக்கு ரொம்ப டைம் குறைவா தான் இருக்கு நம்மகிட்ட. இதுக்கு நடுவுல எப்படின்னா இந்த டிவிகே கட்சியை முடக்கிடணும், எப்படியாவது ஜனங்க மத்தியில கெட்ட பேர் வாங்கி குடுத்துடணும்னு இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்களால சப்போர்ட் பண்ண முடியலன்னா கூட பரவால்ல, கெட்ட பேர் வாங்கி குடுக்காதீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டா கேட்கிறேன். பிகாஸ் நம்ம பண்ற ஒவ்வொரு செயலும் அது வேற மாரி தான் தளபதிக்கு ப்ராப்ளமா வந்து நிக்குது. அங்க ஏதாவது ஒரு உயிர் போயிருந்தா? ஆல்ரெடி போன மீட்டிங்லே யாரோ ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்லி, ஆஃப் செஞ்சுரி அடிச்சுட்டாரு
அப்படின்னு சொல்லி எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பொதுமக்களை பற்றியோ இல்லை உன்னை என்ன பற்றியோ அவங்களுக்கு கவலை கிடையாது. விஜய் அழிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க அவங்க. தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்குங்க. ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், புரிஞ்சு நடந்துக்குங்க. வேறு எதுவும் தேவையில்லை. புரியுதுங்களா? இப்போது நம்ம ஸ்பீச்சுக்குள்ளே போகலாம். ஏன்னா நான் இவ்வளோ நேரம் அதை பார்த்து எனக்கு அப்படியே மனசெல்லாம் ஒரு மாதிரி பதப்பதப்பாக ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ நேரம் பேசிட்டேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா, தளபதி ஸ்பீச் எப்படி இருந்தது? ஆரம்பித்த உடனே அவர் தெளிவாக அந்த போன மீட்டிங்கில் அவர் பேசும்போது நான் தான் தமிழகம்னு சொன்னார் இல்லைங்களா? அதுக்கு இவனுங்கெல்லாம் அப்படியே ஏறி வந்து ஜாம்பி மாதிரி போட்டு பிடுங்கிட்டு கிடந்தானுங்க. அவர் இப்படி சொல்லலாம் தமிழ்நாடு, ஏன்னா அவர் மட்டும்தான் தமிழ்நாடா, என்ன இதெல்லாம் ஓவர் பில்டப்பாக இருக்குது, அவன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தான் லொட்டு லொசுக்குன்னு சொல்லி எவன் வேணா புலம்பிட்டு கிடந்தான். அதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பதில் சொன்னார். இங்கே பாருப்பா, எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாரு. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் ரொம்ப தெளிவாக அட்ரஸ் பண்ணியிருந்தார் அந்த விஷயத்தை. அதுக்கப்புறமா கேட்டிங்கன்னா ஒரு உறுதிமொழி கேட்டார். என்ன உறுதிமொழினா, இப்போது இந்த டீஃபேமிங்லாம் ஆச்சு தெரியுங்களா? இந்த விஜய்க்கும் நம்ம அன்னிக்கும் விவாகரத்து அப்படின்னு சொல்லி ஒரு டீஃபேமிங்கெல்லாம் நடந்துட்டு இந்த ஒரு வாரமாக. அதை பற்றி டிபேட்டில் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜய்க்கு அவ்வளோதான், இனிமே மோஸ் இல்லை, விஜயோடைய அந்த செல்வாக்கு குறைஞ்சிடுச்சு, அடுத்து இதுன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது சில பொதுமக்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல, என்னை நம்புறீங்கல்ல அப்படின்னாரு. என்னை நம்புறீங்களான்னு கேட்டார். நான் அந்த மாதிரி செய்யலாம் செய்வேனா, அவனுக்கு சொல்கிற மாதிரியெல்லாம் நான் செய்வேனான்ற அந்த ஒரு வார்த்தைக்கான ஒரு பதில், என்னை நம்புறீங்கல்ல நண்பா நண்பி, என்னை நம்புறீங்கல்ல, ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விஜய் வெளியே வருவாங்கல்ல, ஒவ்வொரு பூத்துலேயும் அந்த விசில் சத்தம் ஒலிக்கும்ல, அந்த பூத் அப்படியே அனல் பறக்கும்ல அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், அந்த ஜனங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்க்கணுமே, எப்போ புல் அரிச்சிச்சு அப்படியே எனக்கு கையெல்லாம் என்னமா இருந்தது தெரியுமா அது. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்கணும், இதில் ரொம்ப சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னார். அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் விவசாயத்தை பற்றி பேசியிருப்பார். அந்த விவசாயத்தை பற்றி பேசும்போது விவசாயிகளை பற்றி ரொம்ப நல்லா அட்ரஸ் பண்ணியிருப்பாருங்க. இப்போது நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா டாக்டர் ஞாபகத்துக்கு வருவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்குரிய அந்த ஒரு நபர் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் நம்ம டெய்லி சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டுக்கு காரணமாக இருக்கிற அந்த விவசாயி நம்ம நினைக்கணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரொம்ப உணர்ச்சி மிகுந்து அவரே சொல்லிட்டாரு, நான் சொல்கிறது கொஞ்சம் ஓவராக நினைக்கலாம், ஆனால் இது ஓவர்லாம் கிடையாது, என் உள்ளத்து ஆழத்துலேருந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அடுத்த ஜென்மம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்படி இருந்தால் அந்த ஜென்மத்தில் நான் விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு சொன்னாருங்க. சத்தியமாக எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, அந்த விவசாயிங்களை அவர் எவ்வளோ விரும்புகிறாரு, அந்த விவசாயத்துக்கு அவ்வளோ எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாருன்றது எனக்கு அப்போ தான் புரிய வந்தது. கூடவே இந்த ஒரு காணொளியில் அவர் பேசின இந்த மீட்டிங்கில் விவசாயத்துக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுத்துருந்தாரு. ஏன்னா அவர் அப்பீரியன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வேன்லேருந்து அவர் மேலே ஏறி வரும்போது அவர் கழுத்தில் வந்து அந்த க்ரீன் கலர் துண்டு போட்டிருப்பார். இதே தான் பரந்தூர்லேயும் அவர் போட்டுட்டு இருந்தார். அந்த பரந்தூர் மீட்டிங் போகும்போது ஃபஸ்ட்டு வெளியே வந்து மக்களுக்காக நின்று குரல் கொடுத்தது அந்த மீட்டிங் தான். அந்த மீட்டிங்கில் கூட துண்டு போட்டுட்டு இருந்தார். ஸோ அதே மாதிரியே ஒரு அப்பீரியன்ஸ் இப்பயும் கொடுத்துருந்தார். எனக்கு விவசாயத்தை பற்றியெல்லாம் அவ்வளோலாம் தெரியாதுங்க, விவசாயம் பண்ணவும் தெரியாது. பட் ஆனால் நானும் டெல்டாக்காரன் தான் சொல்லி உங்கள் காதில் நான் டால்டா ஊற்ற வரலன்னு வெளிப்படையாகவே போகிற போக்கில் ஒரு பல்லார்னு ஒரு அறை விட்டு போயிட்டார். அது யாருக்குன்னு தெரியும். ஒரு அடிமை கூட்டம் இருக்குது, அந்த அடிமை கூட்டத்துக்கு தான் அந்த சொன்னார். அந்த அடிமை கூட்டத்தில் யாருன்னா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு போங்க. அடுத்ததாக டேரெக்டாக முதல்வரை பார்த்து நீங்கள் அதை பண்ணிட்டீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோமா? என்னென்னா ஐநா சபை கொடுத்த ரிப்போர்ட்டை பற்றி பேசுவோமா? உங்கள் தினத்தந்தியிலே வந்திருந்தது இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை ஒரு சின்னதாக லைட்டாக கலாச்சிட்டு மணல் மாஃபியா பற்றியும் மணல் திருட்டை பற்றியும் ஆற்று மணலை திருடுறதை பற்றியும் அப்புறம் இயற்கை வளங்களை திருடுறதை பற்றியும் ரொம்ப அழகாக பேசியிருந்தார். உண்மையாக சொல்லணும்னா எவ்வளோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கூட இருக்கிற அந்த குழுங்க அதை பற்றி அவங்க எவ்வளோ நல்லா சொல்லியிருக்காங்க. ஏன்னா தஞ்சாவூர் சுற்றியே அந்த ஒரு என்னென்னு கேட்டிங்கன்னா நீர் நிலங்கள் இருக்கிற ஒரு நிலம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே விவசாயம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி நிலத்தடி நீரே இல்லாமல் காணாமல் போகுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலை, ஐநா சபை கொடுத்துருக்கிற அந்த ரிப்போர்ட் சொல்லுது. அந்த ஐநா சபை கொடுத்துரு ரிப்போர்ட் எந்த அளவுக்கு அவங்க அனலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க பண்ணுற அந்த மாஃபியா பற்றி. ஏன்னா அந்த மாஃபியா கரெக்டாக அந்த நிலத்தடி நீரை பராமரிக்கலைன்னா அந்த நிலத்தடி நீருக்கு தேவையாக இருக்கிற அந்த வளங்களை அப்படியே விடாமல் போய் அதை அள்ளி அள்ளி எடுத்தால் அது என்னங்க ஆகும்? ஒன்றுமே இல்லாமல் தான் போகும். அதை பற்றி ரொம்ப நல்லா பேசியிருந்தாருங்க தளபதி. கிட்டத்தட்ட அதை பற்றி பேசும்போதெல்லாம் பார்க்கணும், அரங்கமே சும்மா அதிர்ந்து போச்சு.
இதை பார்த்துட்டு இருந்த நிறைய அரசியல்வாதிங்க, நிறைய அந்த மாஃபியாவில் லிங்க் இருக்குவாங்க இல்லைங்களா, அவனுங்கெல்லாம் அப்படியே பதறுவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வந்துட்டாருன்னா வேற லெவலில் போயிடும்ல. முக்கியமாக இவரை ஏன் இப்படியெல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க, இவர் எதுக்கு வெறும் கட்சி ஆரம்பித்து வெறும் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான் ஆகுது. இந்த 3 வருஷத்துல எதுக்கு இவ்வளோ எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறது இல்லை, அவரே சொல்லியிருப்பாரு. அதை நான் போடுறேன், நீங்கள் பாருங்களேன், செம்மையாக இருக்கும். இதை பாரு, ஒன்று நீ இல்லைனா நான் இல்லைனா நீ இல்லைனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ தளபதி இப்படியெல்லாம் பேசினார் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு சில அரசியல் மேதாவிகள் கிளம்பிருவாங்க நாளைக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு என்னங்க தெரியும்? சும்மா விமர்சனம் தான் பண்ணுவார். இவருக்கு என்னங்க தெரியும்? சரி, காவேரி பற்றி சொல்லுங்க, முல்லை பெரியானை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சில கேள்விங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு அவர் சொன்னார் பாருங்க, அரசியல் மேதாவிகளே, நான் சைலண்ட்டாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே தெரியாமல் இல்லை, எனக்கும் எல்லாமே தெரியும். உங்களை மாதிரி பேசியே நாட்டை கெடுத்தீங்களே, அந்த மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே முகத்திலே ஒன்று விட்டாரு பாருங்க. நல்லா இருந்தது அது, உண்மையிலே சொல்லணும்னா. ஏன்னா இவனுங்க பேசி தான் நாங்கள் எல்லாமே பாலாக்குனானுங்க. மைக் கிடைச்சிட்டா போதும், நல்லா அந்த மைக்கை வச்சு ஆத்துன்னு ஆத்துவானுங்க. ரியாலிட்டியில் பார்த்தா ஒன்றும் இல்லை, வெறும் கொலை, கற்பழிப்பு, இது மட்டும்தான் இவங்க ஆட்சியில் ரொம்ப நல்லா சிறப்பாக நடக்கும். எப்படியெல்லாம் சுரண்டலாம், எப்படியெல்லாம் திருடலாம், இதுதான் திமுக ஆட்சியே. இந்த மாதிரி ஒரு ஆட்சி, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆட்களை பார்த்து ஒரு மனுஷன் எதிர்த்து நிற்கிறாருனாவே தில்லு வேணும்ல. அது நம்ம ஆளுக்கு இருக்குது, நிறையவே இருக்குது. இன்றைக்கி ஸ்பீச் எப்படி இருந்தது கொஞ்சம் நீங்கள் அதை பற்றி நீங்கள் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச்சிலேயே இந்த நம்ம விவசாயிகளுக்கான அதிகமான இந்த ஸ்பீச்சிலே நான் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீச்சிலேயே தளபதி பேசிகிட்டு இருக்கும்போதே விவசாயிகளுக்கான அந்த சலுகைகள், விவசாயத்துக்கு என்ன பண்ண போகிறாரு, அப்புறம் ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளை எப்படி பார்த்துப்பாரு, விவசாயிகளுக்கு என்னென்னலாம் ஒரு நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி நல்ல ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட்டிருந்தார். அதை நீங்கள் பார்க்கலன்னா தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன இருக்குது, தளபதி அனலைஸ் பண்ணி அந்த ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்டும் இங்கே வரவேற்கத்தக்கது. வந்து சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.